Good morning students. Today teaching for class 9th science physics. Today about the topic 5.7. About the topic 5.7 electromagnetic induction. Electromagnetic induction. இதை நம்ம தமிழில் மின்காந்த தூண்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை நம்ம தமிழில் மின்காந்த தூண்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட மெயின் கான்செப்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேச்சுரலாக ஒரு மேக்னெட் இருக்கும், ஃபர்மன் மேக்னெட் இருக்கும். அந்த ஃபர்மன் மேக்னெட்டுக்குள்ளே ஒரு காயில், அந்த ஃபர்மன் மேக்னெட்டுக்குள்ளே ஒரு காயில் நம்ம ஃபிட் பண்ணுறோம். அந்த காயிலில் கரண்ட்டு பாஸ் பண்ணோம்னா அப்போ அந்த காயிலை சுற்றி என்ன ஃபார்ம் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி இப்போ ஃபர்மன் மேக்னெட் இருக்குது, அதுக்குள்ளே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டு ஃபார்ம் ஆகுது. அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டும் ஃபர்மன் மேக்னெட்டும் ஒன்றே புஷ் பண்ணி தள்ளும். அப்போ ஒரு ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபோர்ஸ்னால் என்ன பண்ணும்? உடனே சுழல ஆரம்பிக்கும். இந்த தன்மையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மின்காந்த தூண்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, when it was shown by Oersted that magnetic field is produced around a conductor carrying current, the reverse effect was also attempted in 1831 Michael Faraday. 1831 Michael Faraday. They explained the possibility of producing an EMF. EMF அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தமிழ், அதாவது இதை எக்ஸ்பிளைன் பண்ண எப்படி சொல்லணும்னா எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அக்ராஸ் த கண்டக்டர் வென் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த கண்டக்டர் இஸ் சேஞ்சுடு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மின்னோட்டம் பாயும் கம்பியை சுற்றி காந்தப்புலம் உருவாகிறது என ஆய்ஸ்டாட்டில் நிரூபிக்கப்பட்ட போது தலைகீழ் விளைவுகளும் முயற்சி செய்யப்பட்டன. அதாவது என்னென்னா, ஓஎஸ்டெட் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு கம்பிச்சுருளில் வந்து மின்னோட்டம் பாயும் போது, அதாவது ஒரு ஒயர் இருக்குது, அதில் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அப்போ அங்கே என்ன உருவாகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த தலைகீழ் விளைவு அதை செய்ய போகிறோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 1831ஆம் ஆண்டில் கடத்தியுடன் இணைந்த காந்தபாயம் மாறும்போது கடத்தி வழியாக ஒரு மின்னியக்கு விசை உருவாகிறது. அந்த மின்னியக்கு விசை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? EMF. மின்னியக்கு விசை என்ன சொல்லுவோம்? EMF, எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மின்னியக்கு விசை உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உற்பத்தி செய்ய முடியும் என்பதனை விளக்கினார். மைக்கேல் ஃபேரடே இதனை நிரூபிப்பதற்காக அவர் பின்வரும் பரிசோதனைகளை நடத்துகிறார். அது என்னென்னா, இதுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு? மைக்கேல் ஃபேரடே வந்து என்ன பண்ணுறாரு? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அதை இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இன் ஆர்டர் டு டெமான்ஸ்ட்ரேட் த ஃபேரடே கண்டக்டட் ஃபியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதாவது ஒரு சோதனை செஞ்சு பார்க்குறாரு. அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஓய்ஸ்டெட் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு கண்டக்டருக்கு, ஒரு கண்டக்டரில் கரண்ட் பாஸ்னா சுற்றி என்ன உருவாகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும் அப்படின்னு சொன்னார். அதை அப்படியே தலைகீழாக செய்ய போகிறோம். அந்த தலைகீழாக செய்யக்கூடிய ப்ராசஸ் தான் யார் செய்கிறாரு? மைக்கேல் ஃபேரடே செஞ்சு பார்க்குறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்த்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மைக்கேல் ஃபேரடோட எக்ஸ்பெரிமெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5.7.1 ஃபேரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு, அதாவது ஃபேரடேவின் சோதனைகள் அப்போ நம்ம சொல்லுவோம். எக்ஸ்பெரிமெண்ட் 1 நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் 2 காயில்ஸு, இங்கே எத்தனை காயில் எடுத்துக்கிறாங்க? 2 காயில் எடுத்துக்கிறாங்க. காயில் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எதை சொல்லலாம்? ஃபஸ்ட்டு ஒரு ராடு இருக்கும். அந்த ராடில் காப்பர் ஒயர் வந்து மோர் தென் காப்பர் ஒயர் வந்து சுற்றிருப்பாங்க. அதாவது ஒரு பந்து ஷேப்பில், ஒரு பால் ஷேப்பில் காப்பர் ஒயர் சுற்றிருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? காயில்னு சொல்லுவோம். அப்போ இங்கே எத்தனை காயில் சொல்லியிருக்காங்க? 2 காயில்ஸ் சொல்லியிருக்காங்க. 2 coils were wound on a soft iron ring separated from each other. The coil on the left is connected to a battery. அப்போ லெஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்க? லெஃப்டில் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? on the left is connected to a battery and a switch K. சுவிட்சை நம்ம என்ன சொல்லுவோம்? கீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷார்ட் லெட்டர் K அப்படின்னு நம்ம சொல்லுவோம். A galvanometer is attached to the coil on the right. இந்த இடத்துல galvanometer அப்படிங்கிறது கரண்ட்டு, அதாவது ஸ்மால் சைஸ் கரண்ட் ஃபார்ம் ஆனால் உடனே இண்டிகேட் பண்ணிடும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் என்னது? கால்வனோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுவிட்ச் வந்து பேட்டரி ஆன் பண்ணோம் ஆஃப் பண்ணோம் எது யூஸ் பண்ணுறோம்? கீ யூஸ் பண்ணுறோம். கீங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்? K அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கால்வனோமீட்டருங்கிறது இந்த சுற்றில், அதாவது இந்த சர்க்யூட்டில் கரண்ட் ஸ்மால் சைஸ் கரண்ட் ஃபார்ம் ஆனாலும் உடனே இண்டிகேட் பண்ணிடும். அதாவது லெஃப்ட் சைடு அல்லது ரைட் சைடு என்ன பண்ணும்? மூவ் பண்ணும், டிஃப்ளெக்ஷன் ஆகும். அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? இதில் கரண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? when the switch is
பட் ஆன் at that instant சுவிட்ச் என்ன பண்ணுறோம் ஆன் பண்ணிடுறோம். there is a deflection in the galvanometer. அப்போ galvanometer என்னது டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ galvanometer வந்து கொஞ்சம் விலகல் அடைஞ்சாலோ அந்த சுற்றில் என்ன வந்துருச்சு கொஞ்சம் மின்னோட்டம் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். likewise when the switch is but off சுவிட்ச் என்ன பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிடுறேன் சுவிட்ச் என்ன பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிடுறோம். again there is a deflection. அப்போ என்ன பண்ணுறோம் ஆஃப் பண்ணுறப்ப என்னது டிஃப்ளெக்ஷனை மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் அப்போ என்னது ஆப்போசிட்டில் போகும். கரண்ட் போகிறப்போ ஒரு சைடும் டிஃப்ளெக்ஷன் ஒரு சைடும் கரண்ட் நிற்கிறப்ப என்னது டிஃப்ளெக்ஷன் ஒரு சைடும் காட்டும். அப்போ டிஃப்ளெக்ஷன் என்னது ஆப்போசிட்டில் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இஸ் த ஆப்போசிட் டைரக்ஷன் திஸ் ப்ரொவைஸ் த ஜெனரேஷன் ஆஃப் கரண்ட் அப்போ இதில் கரண்ட் என்ன பண்ணுது உருவாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே நமக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பிக்சர் மூலிமாவே. ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை காயில் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதாவது இங்கே எத்தனை காயில் இருக்குது 2 காயில்ஸ் இருக்குது. அதாவது மேலே அப்பர் டைப்பில் ஒரு காயில் இருக்குது, கீழே ஒரு காயில் இருக்குது. அந்த காயில் தான் நம்ம ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பேட்டரி இருக்குது, ஒரு லாங் லைன் ஒரு ஷார்ட் லைன், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது. இது என்ன சொல்ல ஒரு பேட்டரி. அப்போ பேட்டரியிலேருந்து கீக்கு வந்து என்னது கேன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பேட்டரியிலேருந்து கீ ஆன் பண்ணால் கரண்ட் வந்து நேராக எதுக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா திடீர்னு எங்கே போகும் நேராக ஃபஸ்ட்டு காயிலுக்கு போகும். அப்போ காயில் போகிறப்ப அந்த காயிலில் கரண்ட் பாஸ் இப்போ சுற்றி என்ன உருவாகும் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அது சுற்றி என்ன உருவாகும் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது இங்கே வந்து எப்படி இருக்குன்னா பக்கத்தாண்ட அதுக்கு மேலே டாப் சைடில் என்ன இருக்குது ஒரு காயில் இருக்குது. அந்த காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் உள்ளே என்ன ஃபார்ம் ஆகும் சர்க்யூட்டில் கரண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த கரண்ட் வச்சு தான் இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு யார் கண்டுபிடிக்கிறாங்க ஃபேரடே கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அதாவது நம்ம கரண்ட்டை அப்ளை பண்ணி ஒரு நியூவாக ஒரு கரண்ட்டை ஃபார்ம் பண்ணுறோம். இதுதான் மைக்கேல் ஃபேரடோட எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே எத்தனை காயில் இருக்குது 2 காயில் இருக்குது. இந்த இடத்துல ஏங்கிறது அம்மீட்டர் குறிக்கும், இந்த இடத்துல ஜி அப்படிங்கிறது கால்வனோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல என்ன குறிக்கும் ஜி அப்படிங்கிறது கால்வனோமீட்டர் குறிக்கும், கரண்டோட டைரக்ஷனை காட்டும். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த சோதனையில் 2 கம்புச்சுருள்கள் ஒரு தேனிரும்பு வளையத்தின் மீது சுற்றி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு தேனிரும்பு அப்படின்னா ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு இரும்பு, அந்த இரும்பில் கம்புச்சுருள் சுற்றிட்டாங்க. அப்போ அதுக்கு பேர் என்னது காயில். அப்போ எத்தனை காயில் இருக்குது 2 காயில் இருக்குது. இடது பக்கத்தின் சுருளுடன் ஒரு மின்கலம் மற்றும் சாவி இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது லெஃப்ட் சைடில் என்ன பண்ணாங்க ஒரு பேட்டரி இருக்குது, அதை ஆன் பண்ண ஆஃப் பண்ண என்ன இருக்குது கீ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வலப்புற சுருளுடன் ஒரு கால்வனோமீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது. கால்வனோமீட்டர் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது மின்சாரம் வரக்கூடியது. அதாவது கால்வனோமீட்டருங்கிறது கரண்ட் ஸ்மால் சைஸ் ஃபார்ம் ஆனாலும் உடனே என்ன பண்ணிடும் இண்டிகேட் பண்ணிடும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. கரண்ட் வந்து ஸ்மால் சைஸ் ஃபார்ம் ஆனாலும் உடனே இண்டிகேட் பண்ணும். அதை என்ன சொல்ல கால்வனோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இங்கே சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாவியை இணைத்தவுடன் கால்வனோமீட்டரில் ஒரு விலகல் ஏற்படுகிறது. சாவி நம்ம போட்ட உடனே கரண்ட்டு நேரம் எங்கே பாஸ் ஆகும் சர்க்யூட்டில் பாஸ் ஆகும். அப்போ உடனே என்ன பண்ணும் சர்க்யூட்டில் கரண்ட் பாஸ் ஆனால் உடனே அங்கே இருக்கக்கூடிய சாவிகள் அது என்ன பண்ணுது ஆன் பண்ணியும் சர்க்யூட்டில் கரண்ட் பாஸ் ஆகும். உடனே அது என்ன டிஃப்ளெக்ஷன் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகி அது டிஃப்ளெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கால்வனோமீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது. சாவியை இணைத்தவுடன் கால்வனோமீட்டரில் ஒரு விலகல் ஏற்படுகிறது. அதுபோல் சாவியை அணைக்கும் பொழுது மீண்டும் ஒரு விலகல் ஏற்படுகிறது. ஆனால் இது எதிரெதிர் திசையில் நிகழ்கிறது. இதிலிருந்து மின்னோட்டம் உற்பத்தியாவது நிரூபிக்கப்படுகிறது. அதாவது என்னென்னா சாவி ஆன் பண்ணும்போது ஒரு டிஃப்ளெக்ஷனும் சாவி ஆஃப் பண்ணும்போது ஒரு டிஃப்ளெக்ஷனும், அதாவது டைரக்ஷனை மாற்றி டிஃப்ளெக்ஷன் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபேரடோட எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவோம். இங்கே 2 காயிலை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோதனை 2, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். In this experiment current or voltage is generated by the movement of the magnet. இந்த இடத்துல மேக்னெட் வச்சு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி 3. ஆக்டிவிட்டி 3ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு த கிரியேட் யுவர் ஓன் எலக்ட்ரோ மேக்னெட். நம்ம செயற்கை என்ன பண்ணணும் அதாவது செயற்கையாகவே நம்ம காந்தத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு யூ ஆர் கிவன் எ லாங் அயான் நைல் இன்சுலேஷன் coated copper wire under the battery can be you make your own business. அதாவது ஓன் எலக்ட்ரோமேக்னெட்டிக். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாம் அதாவது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு காயில் ஒரு அயன் வச்சு அதை மேக்னெட்டாக மாற்றணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா now you are scientists. மைக்கேல் ஃபேரடே பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க, சயின்டிஸ்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மைக்கேல் ஃபேரடே 22 in September 1791 to
25th August 1867 was a British scientist. இவர் யாருன்னா பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட். இவர் மைக்கேல் ஃபேரடே தான் என்ன கண்டுபிடிச்சாருன்னா ஒரு மேக்னெட்டை யூஸ் பண்ணி கரண்ட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த மெத்தடை கண்டுபிடிச்சாரு. அதான் இங்கே சொல்கிறாங்க who contributed to the study of the electromagnetism. இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசமே படிக்கிறதுக்கு இவர் தான் ரீசனாக இருக்கார். And electrochemistry is the main discoveries include the principle underlying the electromagnetic induction and diamagnetism and electrolysis. இந்த மின்னார் பகுத்தல் இந்த மாதிரி முறைகளை கண்டுபிடிக்க யார் காரணமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மைக்கேல் ஃபேரடே அவர் இருக்கார். இது ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் 1 மார்க் கொஸ்டின்ஸை கேட்பாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் தொடர்ச்சி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன் அண்ட் அவுட் ஆஃப் த காயில் த கிரேட்டர் த நம்பர் ஆஃப் த டென்ஸ் த ஹையர் இஸ் த வோல்டேஜ் ஜெனரேட்டடு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா காயில் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அதாவது காயிலோட அந்த உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை அந்த நம்பர் ஆஃப் ரோல் வந்து அதிகமாக இருந்தால் உருவாகக்கூடிய ஃபார்ம் ஆகக்கூடிய கரண்டோட லெவல் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு காயில் இருக்குது. அந்த காயிலில் நார்த் சைடு கீழேயும் சவுத் சைடு மேலேயும் இருக்கிற மாதிரி மேக்னெட்டை அந்த காயிலில் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த காயில் இருக்குது, ஒயர் சுத்தப்பட்ட அந்த காயில் இருக்குது. அந்த காயிலோட சென்டர் பாயிண்டில் மேக்னெட்டு படாத மாதிரி அந்த கேப்பில் இந்த ஹோல் பிளேஸில் அந்த மேக்னெட்டை நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அந்த மேக்னெட்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ நேச்சுரலாக ஒரு மேக்னெட்டிக் காயிலில் அதாவது ஒரு காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் அங்கே என்ன உருவாகும், கரண்ட் உருவாகும். அந்த ஸ்மால் சைஸ் கரண்ட் உருவாகும். அந்த ஸ்மால் சைஸ் கரண்ட் எது இண்டிகேட் பண்ணிடும், கால்வனோமீட்டர் இண்டிகேட் பண்ணிடும். ஸ்மால் வோல்டேஜ் உருவாகுது, அது இண்டிகேட் எதை பண்ணுறது, கால்வனோமீட்டர் உருவாகிடும். அதுக்கப்புறம் மீடியமும் அதாவது நம்ம என்ன பண்ணோம் மினிமம் அதாவது மெதுவாக ஆட்டுறோம் அப்போ கரண்ட் லெவல் பார்க்கணும். அது லார்ஜ் வோல்டேஜ் அதாவது அதிகமாக கரண்ட் வரணும்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகிட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். அதோட ஸ்பீட் சேஞ்ச் ஆகும் அங்கே கரண்ட் என்னவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா எக்ஸ்பெரிமெண்ட் 3. அப்போ 2 தெரிஞ்சுக்கிறோம். 2 எக்ஸ்பெரிமெண்ட் ஃபஸ்ட்டு வந்து 2 காயில் சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்தோன்னா காயில் இருக்கும். காயில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் என்ன உருவாகும், எலக்ட்ரிக் கரண்ட் உருவாகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். செகண்டில் காயிலோட நம்பர் ஆஃப் காயில்ஸ் பொறுத்து இருக்குது கரண்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்பர் என்னது எக்ஸ்பெரிமெண்ட் 3. இன் திஸ் த எக்ஸ்பெரிமெண்ட் த மேக்னெட்டிக் இஸ் ஸ்டேஷனரி பட் த காயில் இஸ் மூவ்டு இன் அண்ட் த அவுட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இண்டிகேட்டட் பை த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஹியர் ஆல்சோ கரண்ட் இஸ் இன்டியூஸ்டு. அது இந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வேறு மெத்தட் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து காயில் ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு, மேக்னெட் மூவ் ஆச்சு. ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் கரண்ட்டு கொடுத்து கரண்ட் எடுத்தோம். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அதாவது எப்படி சார் அப்படின்னா செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணோம், அதாவது மேக்னெட் மூவ் ஆகிட்டு இருந்தது, காயில் வந்து ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு. அதாவது காயில் வந்து ஃபிக்ஸ்டு, மேக்னெட் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அதாவது இந்த இடத்துல மேக்னெட் வந்து ஃபிக்ஸு, அதாவது மேக்னெட் தான் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கோம், காயில் மட்டும் என்ன ஆகிருக்கும் ரொட்டேஷன் ஆகும். அந்த மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல யூ ஷேப்பில் மேக்னெட் இருக்குது, நார்த் சவுத்துன்னு மேக்னெட் இருக்குது, சென்டரில் என்ன இருக்குது, காயில் இருக்குது. ஓகே, அதில் என்ன பண்ணியிருக்காங்க, பேட்டரி அதாவது கால்வனோமீட்டர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மேக்னெட்டுக்கு நடுவில் அந்த காயில் சுற்றினா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆனால் அதில் என்ன உருவாகும், ஸ்மால் சைஸ் கரண்ட் உருவாகும். அது எது காட்டி கொடுத்துரும், கால்வனோமீட்டர் காட்டி கொடுத்துரும். அது இந்த 2 பிக்சரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா all these observations made the Faraday to conclude that whenever there is a change in the magnetic flux linked with the closed circuit an EMF is produced and the amount of EMF னா electromotive force அப்படின்னு நம்ம சொல்லுவோம், induced the various directly as the rate at which the flux changes. This EMF is known as induced EMF and the phenomenon of producing an induced EMF due to the change in the magnetic flux linked with a closed circuit known as electromagnetic induction. அதாவது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோதனை 3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சோதனையில் காந்தம் நிலையாக உள்ளது. அதாவது மேக்னெட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஆனால் கம்பிச்சுருள் காந்த புலத்தின் உள்ளேயும் வெளியேயும் நகர்த்தப்படுகிறது. அதாவது கம்பிச்சுருள்னா அந்த காயில், மேக்னெட் வந்து ஃபிக்ஸு, காயில் வந்து மூவ் ஆகுது. அப்போ என்ன ஆகும், மேக்னெட் ஃப்ளக்ஸ் என்னவோ சேஞ்ச் ஆகும், அப்போ என்ன கரண்ட் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வின் போது மின்னோட்டம் தூண்டப்படுகிறது. இந்த நிகழ்வு நடந்தால் என்ன ஆகும், மின்னோட்டம் உருவாகும். அந்த 2 படத்தை நம்ம பார்த்துட்டோம்.
இந்த சோதனையிலிருந்து காந்தபாயம் மாறும்போது காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின்சுற்றில் ஒரு மின்னியக்கு விசை உருவாகும். அதாவது அந்த காயிலில் கண்டிப்பாக என்ன ஒரு ஸ்மால் சைஸ் கரண்ட் உருவாகும். அது இது காட்டி கொடுத்துரும், கால்வோமீட்டர் இண்டிகேட் பண்ணி கண்டு வரும். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். உருவாகும் எனும் அந்த மின்னியக்கு விசையை மதிப்பை காந்தபாய மாறுபாட்டு விதத்தை பொறுத்து அமையும் எனவும் ஃபேரடே முடிவு செய்தார். இந்த மின்னியக்கு விசையானது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை எனப்படும். அதாவது இது வந்து நேச்சுரல் நாமளே உருவாக்குனால அது என்ன சொல்லலாம், எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன், தூண்டப்பட்ட மின்னியக்கம் விசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. இணைக்கப்பட்ட காந்த பயத்தில் ஏற்படும் மாற்றம் காரணமாக தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாகும். இந்நிகழ்வு மின்காந்த தூண்டல் எனப்படும். அதாவது கரண்ட்டை கொடுத்து கரண்ட் எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை லென்ஸின் விதியில் விளக்கப்படுகிறது. கம்பிச்சுருள் துண்டொன்று மின்னோட்டமானது அது உருவாக காரணமாக இருந்த காந்தபாய மாற்றத்தை எதிர்க்கும் என்பதே லென்ஸ் விதியாகும். தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் அளவு எது காட்டும் அப்படின்னா கால்வோமீட்டர் காட்டும் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல குறிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம குறிப்பு எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நோட்ஸ் அதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட் வாஸ் த கிவன் இஸ் த லான்ஸ் லா which states that the induced current in the coil flows in such a direction of, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா direction of another, அதாவது direction of the opposite the change, that's the cases. The direction of the induced current can also given by the another rule called Fleming right hand rule. அதாவது ஃப்ளெமிங்கோட வழக்கை விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஃப்ளெமிங்கோட வழக்கை விதி இங்கே சொல்லியிருக்காங்க. வழக்கை விதி மூலமாக விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம செயல்பாடு அதாவது ஆக்டிவிட்டியெல்லாம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் நமக்கு ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல்னா ரைட் ஹேண்ட் எடுத்துக்கணும். நம்ம இதில் எத்தனை ஃபிங்கர்ஸ் அப்படி எடுத்துக்கணும், 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு தம் ஃபிங்கர், 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர். இந்த 3 ஃபிங்கர்ஸும் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன், அதாவது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கப்பட வேண்டும். இந்த விதிகளை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஃபேரடேயோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தான் பயன்படுத்துகிறோம். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு த ஸ்ட்ரெச் த தம் 4 ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர். அப்போ எத்தனை ஃபிங்கர் எடுத்துக்கிறோம், 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிறோம். ஆஃப் யுவர் ரைட் ஹேண்ட் மியூச்சுவலி த பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இஃப் த 4 ஃபிங்கர் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. எப்பயுமே நம்ம எப்படி சொல்லுவோம்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 ஃபிங்கர் எதை இண்டிகேட் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இண்டிகேட் பண்ணும். தம் ஃபிங்கர் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா மோஷன் இண்டிகேட் பண்ணும். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. தம் இண்டிகேட்ஸ் தட் த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் த கண்டக்டர். தென் த மிடில் ஃபிங்கர் இஸ் த வில் பி த இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட். புதுசாக உருவாகக்கூடிய கரண்ட்டை எதை குறிக்கும், இந்த இடத்துல புதுசாக உருவாகக்கூடிய கரண்ட்டை எந்த விரல் குறிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மிடில் ஃபிங்கர் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் இஸ் ஆல்சோ கால்டு ஏ ஜெனரேட்டர் ரூல். அதாவது ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் எதுக்கு யூஸ் ஆகும், ஜெனரேட்டர் ரூலுக்கு தான் யூஸ் ஆகும், வேறு எங்கேயும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல்னா ஜெனரேட்டர். அதை ஞாபகம் வச்சுன்னு 1 மார்க் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா வலது கையின் பெருவிரல், சுட்டு விரல், நடுவிரல் ஆகியவற்றை நீள வாக்கில் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக நீட்டப்படும் போது சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசையும், அதாவது இதில் 3 ஃபிங்கர்ஸும் ஒவ்வொன்று நம்ம பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் செங்குத்தாக வச்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு விரலில் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து காந்தப்புலத்தின் திசையும், பெருவிரல் கடத்தி நகரம் திசையையும் குறித்தால் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். ஃப்ளெமிங்கின் வலது கை விதி மின்மாற்றி, அதாவது மின்னியற்றி விதி என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஜெனரேட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பிக்சரை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த பிக்சர் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த பிக்சரில் வந்து 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா தம் ஃபிங்கர் இருக்குது, செகண்ட் வந்து பார்த்தோன்னா 4 ஃபிங்கர் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது மிடில் ஃபிங்கர் இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா தம் ஃபிங்கர் எப்பயுமே எதை குறிக்கும், காந்த விசையை குறிக்கும். 4 ஃபிங்கர் எப்பயுமே காந்தப்புலம், அதாவது மேக்னெட் ஃபீல்டை குறிக்கும். அதே மிடில் ஃபிங்கர் வந்து இன்டியூசர் கரண்ட் புதுசாக உருவாகிறத குறிக்கும். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு நமக்கு அதாவது மின்னியற்றி ஜெனரேட்டர் கொடுத்துருப்பாங்க. அதாவது மின்னியற்றினா ஜெனரேட்டர் நம்ம சொல்லுவோம். இங்கே அதான் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜெனரேட்டர் அப்படின்னா அதாவது கரண்ட்டை உருவாக்குறதுக்கு பேர் தான் என்னது ஜெனரேட்டர். நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது எப்படின்னா எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டு ஏசி ஜெனரேட்டர், அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி ஜெனரேட்டர். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் சுருக்கி நம்ம என்ன சொல்லுவோம் ஏசி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசி ஜெனரேட்டர் as shown is the figure the consists of the rotating rectangular coil. இதில் எத்தனை காயில் இருக்குது, ஒரே ஒரு காயில் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும், அது ஏபிசிடி ஷேப்பில் இருக்கும் அப்படின்ட்டாங்க. கால்டு ஆர்மச்சூர் பிளேஸ் பிட்வீன் த 2 poles of the permanent magnet. இதில் எத்தனை இருக்குது, permanent magnet 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. the 2 ends of the coil are connected to the ஸ்லிப் ரிங்ஸ். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதை சொல்லலாம், ஸ்லிப் ரிங்ஸ் சொல்லலாம். ஸ்லிப் ரிங்ஸ்னு S1 and S2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்லிப் ரிங்ஸ் சொல்லுவோம், S1 and S2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த இன்னர் சைடு ஆஃப் தீஸ் ரிங்ஸ் ஆர் இன்சுலேட்டட் டு கண்டக்டிங் த
ஸ்டேஷ்னரி ப்ரெஷஸ். இதில் எத்தனை ப்ரெஷஸ் இருக்குது? 2 ப்ரெஷஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா B1 இருக்குது, B2 இருக்குது. ப்ரெஷஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? B1 B2ன்னு சொல்லுவோம். ஆர் கெப்ட் செப்பரேட்லி ஆன் திஸ் ரிங் S1 அண்ட் S2 ரெஸ்பெக்டிவ்லி. த 2 rings S1 அண்ட் S2. அப்போ இதில் எத்தனை ரிங்ஸ் இருக்குது? இதில் கார்பன் ப்ரெஷ் இருக்குது, ரிங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். த இன்டர்னலி அட்டாச்சு டு த ஆக்சில். ஆக்சில்னால் சுத்தக்கூடிய தண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த ஆக்சில் மே பி மெக்கானிக்கலி ரொட்டேட்டட் ஃப்ரம் த அவுட் சைடு டு ரொட்டேட் த காயில் இன்சைடு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது காயிலுங்கிறது உள்ளே சுத்தம், ஆக்சில்ங்கிறது எங்கே சுத்தம்? வெளியே சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. த அவுட்டர் எண்ட் ஆஃப் தீஸ் 2 brushes ஆர் கனெக்டட் டு த எக்ஸ்டர்னல் சர்க்யூட். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் உருவாகக்கூடிய கரண்ட்டுக்கு என்ன பண்ண ஒரு சர்க்யூட் ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பிக்சர் கொடுத்துருக்கா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதில் பார்த்தோம்னா இங்கே 2 பிக்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்து என்னங்கிறது நார்த்து, எஸ்ங்கிறது சவுத்து. அப்போ 2 மேக்னெட்டிக் ஃபோல்டு இருக்குது. நடுவில் ABCD அப்படிங்கிறது காயில், ABCDங்கிறது காயில். அதில் வந்து பார்த்தா S1 S2ங்கிறது ஸ்லிப் ரிங்ஸு, அதாவது பிளாக் கலரில் இருக்குது. S1 S2ங்கிறது ஸ்லிப் ரிங்ஸ், நழுவு வளையம்னு சொல்லுவோம். B1 B2ங்கிறது கார்பன் ப்ரெஷ்ஷு. அந்த கார்பன் ப்ரெஷ்ஷில் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. லோடு அங்கே என்ன இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கரண்ட் அதிகமாக வந்தாலோ கம்மியாக வந்தாலும் கரெக்டாக ஈக்குவல் பண்ணுறது இது ரெசிஸ்டன்ஸு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ரொட்டேஷன் ஆகுது, அதாவது ரொட்டேஷன் ஆகுது. கேஸ் 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ரொட்டேஷன் ஆகிறப்ப காயிலோட பொசிஷன் சேஞ்ச் ஆகும். அதாவது ஏபி அப்படின்னு இருந்த இடத்துல சிடின்னு மாறும், சிடி இருந்த இடத்துல என்ன ஆகும்? ஏபின்னு மாறும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா DCBA, அதாவது தலைகளாக சுற்றக்கூடியது. அந்த உள்ள இருக்க காயில் கூடி சுற்றக்கூடிய தன்மையை வச்சு இங்கே கொடுத்துருக்காங்க 2 படமும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? when the coil is rotated the magnetic flux linked with the coil changes. அதாவது காயில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு? சுற்றிக்கிட்டே இருக்குது. அதாவது எப்படின்னா மேக்னெட் ஃபிக்ஸ்டு தான் இருக்குது, நார்த் சவுத் மேக்னெட் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ABCDங்கிற காயில் என்ன சுற்றும். அப்போ சுற்றுறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவோ அங்கே சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் கரண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த கரண்ட் எங்கே வரும்? ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து கரண்ட் ஈக்குவல் பண்ணி எங்கே தரும்? நமக்கு தரும். அதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. These changes in magnetic flux will lead to generation of induced current. The direction of the induced current is given by Fleming right hand rule. இங்கே இந்த இடத்துல என்னது கரண்ட் எந்த பக்கம் உருவாதுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? Fleming right hand rule வச்சு என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. is along the ABCD in the coil and in the outer circuit. It's following B2 and B1. During the second half of rotation, the direction of the current is along the DCBA. First ABCD னு போகும் current, ABCDன்னு போகும் கிளாக் வைஸு. அப்போ ஆன்டி கிளாக் வைஸுங்கிறப்ப DCBAன்னு மாறும். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. In this coil and the outer circuits, the flow from the B1 to B2 as the rotation of the coil continues. The induced current in the external circuit is change its direction for every half rotation. ஒவ்வொரு அரை சுற்றுக்கும் அதோட கரண்டோட திசை ஆகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. to get the direct current DCன்னு சொல்லுவோம். ஸ்பிளிட் ரிங் டைப் த காமுடேட்டர். இந்த இடத்துல ஸ்பிளிட் ரிங் இது ரொம்ப முக்கியம். ஸ்லிப் ரிங் அதாவது ஸ்பிளிட் ரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளவுப்பட்ட வளையம் சொல்லுவோம். இதை பயன்படுத்தி என்ன இருக்குது? இங்கே உருவாகக்கூடிய அனைத்து கட்டுப்பாடுகளும் இதில் தான் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காமுடேட்டர் must be used with his arrangement அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு the one brush is the at all times is conduct the with arm. அதாவது ஒவ்வொரு ப்ரெஷ்ஷும் என்ன பண்ணுது? ஒரு சில சமயத்தில் மின்சாரத்தை கடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. மூவிங் up in the field while other is in the conduct with the arm மூவிங் டவுன். அந்த கரண்ட் என்ன பண்ணும்? மேல் நோக்கி கீழ் நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திஸ் அன்டைரக்ஷனல் அதாவது யூனிடைரக்ஷனல் கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு. அதாவது சிறிய அளவு கரண்ட் உருவாக பண்ணிட்டாங்க. த ஜெனரேட்டர் இஸ் கால்டு இஸ் த டிசி ஜெனரேட்டர். இதை நம்ம சொல்லுவோம் டிசி ஜெனரேட்டர் சொல்லுவோம். இங்கே படம் கொடுத்துருக்காங்க. டிசி ஜெனரேட்டர் 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிறது காயில், கீழே இருக்கிறது என்னது? பிளாக் கலர் ப்ரஷ்ஷு, ரெட் கலருங்கிறது நம்ம கனெக்ட் கொடுக்கக்கூடிய ஏரியா. இந்த பக்கம் இருக்கிறது என்னது? டிசி ஜெனரேட்டர். அதாவது இங்கே இருக்கிறது ஸ்பிளிட் ரிங்ஸு, இங்கே இருக்கிறது என்ன சொல்லுவோம்? ஏசி ஜெனரேட்டர், ஸ்லிப் ரிங்ஸு. அப்போ ரெண்டையுமே நம்ம குழப்பிக்கூடாது. இந்த இடத்துல டிசிங்கிறது டைரக்ட் கரண்ட்டு, ஏசிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு. இந்த பிக்சர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றி. அதாவது மின்சாரத்தை தேக்கி வைத்து பிரித்து தரக்கூடிய தன்மையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மின்மாற்றி அப்படின்னு சொல்லுவோம். த டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் த டிவைஸ் யூஸ்டு ஃபார் த கன்வெர்ட்டிங் லோ வோல்டேஜ் இன்டு த ஹை வோல்டேஜ் அண்ட் ஹை வோல்டேஜ் இன்டு த லோ வோல்டேஜ். அதாவது
அதிகமாக இருக்கக்கூடிய மின்சாரத்தை குறைவாக இருக்கக்கூடிய மின்சாரத்தை அதிகமாகவும் தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட் ஒர்க்ஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அங்கே உருவாக்கக்கூடிய தன்மை எதை வச்சு தான் உருவாகுது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மின்காந்த தூண்டல் தன்மையை பயன்படுத்தி தான் செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் பிரைமரி அண்ட் செகண்டரி காயில். அப்போ இங்கே எத்தனை காயில் இருக்குது? 2 காயில் இருக்குது. ஒன்று பிரைமரி இருக்குன்னு ஒன்று செகண்டரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. They insulated from each other. The alternating current flowing through a primary coil induces the magnetic field is the ion ring. The magnetic field of the ion ring induced varying EMF is the secondary coil. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் 2 காயில் இருக்குது. அந்த 2 காயில் ஒரு காயில் உருவாச்சுன்னா இன்னொரு காயிலுக்கு கரண்ட் பாஸ் ஆகும், அது மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அயன் கோர் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அயன் கோர் இரும்பு மையம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து பிரைமரினா முதன்மை காயில் அப்படின்னு சொல்லுவோம், செகண்டரினா 2ஆம் காயில் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கரண்ட் வந்து 110 to 120 வோல்டேஜ் கொடுப்போம். வெளியே வர்றது இந்த இடத்துல 220 வோல்ட் பை 240 வோல்ட் அப்படின்னு வரும். செட்டப் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது ஏற்று மின்மாற்றி, அதாவது எடுத்துக்கிட்டு மாற்றுறது ஏற்று மின்மாற்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கீழே வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இறக்கு மின்மாற்றி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2 வகை இருக்குது, ஸ்டெப் அப் இருக்குது, ஸ்டெப் டவுன் இருக்குது. இது பிரைமரி காயில், செகண்டரி காயில் கரண்ட், இது ரெண்டுமே. அப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எத்தனை இடத்துல டைப் இருக்குது? 2 டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல அப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் 2 இருக்குது, ஸ்டெப் டவுன் இருக்குது, ஸ்டெப்பு என்ன இருக்குது? அப்பர் இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்தோம்னா, டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ் ஆஃப் த பிரைமரி அண்ட் செகண்டரி காயில் கேன் ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் ஆர் த வோல்டேஜ் இன் த செகண்டரி காயில். ஸோ இன் த ஃபிகர் அது என்ன சொல்கிறாங்கன்னா, முதன்மை மற்றும் துணைச்சுருள்களில் உள்ள கம்பிச்சுருள்களின் எண்ணிக்கையை பொறுத்து இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதன்மை மற்றும் துணைச்சுருள்களில் உள்ள கம்பிச்சுருளின் எண்ணிக்கையை பொறுத்து மின்னழுத்தத்தை உயர்த்தவோ அல்லது குறைக்கவோ செய்யலாம். அதாவது அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ள ப்ரெஷர் அதிகப்படுத்தலாம் அல்லது குறைக்கலாம். அதுக்கெல்லாம் என்னது? கம்பிச்சுருளோட எண்ணிக்கையை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப்னா ஏற்று மின்மாற்றி அப்போ நம்ம சொல்லலாம், ஏற்று மின்மாற்றின்னு சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ்டு டு சேஞ்ச் த லோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் டு ஹை ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ், அதாவது அதிகமாக இருந்து கம்மியாக அதுக்கு மாற்றலாம் அப்படின்ட்டாங்க. இஸ் கால்ட் த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது VS greater than VP. In the step up transformer, the number of turns in the secondary coil is more than the number of transformer is the primary coil. NS greater than NP. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குறைந்த மாறுதிசை மின்னழுத்தத்தை உயர் மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் மின்மாற்றி ஏற்று மின்மாற்றி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது VS greater than VP. ஒரு ஏற்று மின்மாற்றியில் முதன்மை சுருளில் உள்ள கம்பிச்சுருளின் எண்ணிக்கையை விட துணை சுருளில் உள்ள கம்பிச்சுருளின் எண்ணிக்கை அதிகமாகும். அதாவது ஒரு இதில் இருக்கிறத விட ஃபஸ்ட் இருக்கிறத செகண்டில் என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். த transformer used to change the high alternating voltage to a low alternating voltage is called to step down transformer. VS less than VB equal to in this down. The transformer though the number of turns in the secondary coil are less than the number of turns in the primary coil. இப்போ செகண்டரி காயில் பிரைமரி காயிலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டியூ நவ் கொடுத்துருக்காங்க. அதாவது NS less than NP. அதுக்கு அடுத்தது டியூ நவ் கொடுத்துருக்காங்க. A step up transformer increase the voltage but it decrease the current and vice versa. Basically there will be loss of energy in the transformer in form the heat, sound etc. அதாவது ஒரு ஏற்று மின்மாற்றி மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறது, அதாவது ப்ரெஷர் வந்து அதிகரிக்கிறது, ஆனால் மின்னோட்டத்தை குறைக்கிறது. அதாவது கரண்ட் என்ன பண்ணும்? குறைச்சிரும். மற்றும் மாறுதலையாகவும் அமையும். அடிப்படையில் வெப்பம், ஒளி போன்ற வடிவில் ஒரு மின்மாற்றியில் ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது. மேக்ஸிமம் ஆற்றல் இழப்புனாவே எதில் தான் ஏற்படும்? வெப்ப இழப்பு முறையில் தான் ஆற்றல் இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மின்மாற்றியோட ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. The formulas pertaining the
to the transformers are given in the following equations. The number of primary turns NP by number of secondary terms NS. இது ஒரு ஃபார்முலா equal to primary voltage VP by secondary voltage VS. அது செகண்டரினா VS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வோல்டேஜ் தான் நம்ம Vன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு the number of secondary turns NS, the number of primary turns NP equal to primary current LP, the secondary current LS. அதாவது இதில் பிரைமரி காயில் தான் நம்ம சொல்லுவோம் LP LS அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மின்மாற்றிகள் தொடர்பான சூத்திரங்கள் பின்வரும் சமன்பாடில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. முதன்மை சுருள்களின் எண்ணிக்கை N1, துணை சுருள்களின் எண்ணிக்கை N2. அப்போ முதன்மை சுருள்களின் மின்னழுத்தம் VP, துணை சுருள்களின் மின்னழுத்தம் VS. அப்போ துணை சுருள்களின் எண்ணிக்கை NS N2, அப்போ முதன்மை சுருள்களின் எண்ணிக்கை N1. அப்போ முதன்மை சுருள்களின் மின்னோட்டம் IP, அதுக்கப்புறம் துணை சுருளின் மின்னோட்டம் IS. இந்த இடத்துல ஐங்கிறது கரண்ட்டை குறிக்கும், என்னங்கிறது நம்பர் ஆஃப் அந்த ரொட்டேஷனை குறிக்கும், விங்கிறது இந்த இடத்துல என்ன குறிக்கும், அதாவது மின்னழுத்தத்தை குறிக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா the transformer cannot be used with the direct current DC source because current in the primary coil is conducted etc. அதாவது direct current. Then there will be no change in the number of magnetic field lines linked with the secondary coil and hence no EMF will be induced in the secondary coil. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேர் மின்னோட்டம் DC அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூலத்துடன் ஒரு மின்மாற்றியை பயன்படுத்த முடியாது. ஏனெனில் முதன்மை சுருளில் மின்னோட்டம் நிலையாக இருக்கும். அப்பொழுது துணை சுருள்களில் இணைக்கப்பட்ட காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அதாவது துணை சுருள்களில் சுத்தப்பட்ட காந்த கோடுகளில் இணைக்கப்பட்ட காந்தப்புல கோடுகளில் எண்ணிக்கை எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. எனவே துணை சுருளில் மின்னியக்கு விசையானது தூண்டப்படாது. அதாவது துணை சுருளில் என்ன பண்ணுறது, மின்னியக்கு விசை தூண்டப்படாதுன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. Problems 3. The primary coil of the transformer 800. The turns is the secondary coil has the 8 turns. அதுக்கப்புறம் it is the connected to a 220 volt AC. ACங்கிறது alternating current supply. What will be the out of the voltage? Voltage கண்டுபிடிக்கணும். First solution போட்டுறோம். In the transformer ES by EP equal to NS NP. அது etc. The ES equal to NS by NP into EB. அதாவது NSங்கிறது 8, NBங்கிறது 800, EPங்கிறது 220. அப்போ டிவைட் பண்ணால் 220 by 100 equal to 2.2 volt. ஃபைனல் ஆன்சர் என்ன நமக்கு கிடைச்சது, 2.2 volt கிடைச்சிது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ், அதாவது மின்காந்தத்தின் பயன்கள் அப்போ நம்ம சொல்லுவோம். அதாவது மின்காந்தம் எங்கெங்கெல்லாம் பயன்படுது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷனாக இப்போ பார்த்தது எல்லாமே நேச்சுரல் மேக்னெட் பற்றி நமக்கு தெரியும். எலக்ட்ரோ மேக்னெட்னா நம்ம கரண்ட் கொடுத்தா அது என்னவோ மாறும், மேக்னெட்டாக மாறும். அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட். அதோட பயன்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரோ மேக்னட்டிசம் ஹேஸ் த கிரேட் ரிவால்யூஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் த இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ். இன் அடிஷன் this has the caused a greater impact of various field such as medicine industry. மெடிசன்னா நம்ம என்ன சொல்லுவோம், மருத்துவத்துறை, இண்டஸ்ட்ரினா தொழிற்சாலை, ஸ்பேஸ் எக்ஸெட்ரா விண்வெளியில் பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்காந்தவியல் பொறியியல் பயன்பாடுகளில் மிக பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தியுள்ளது. இது தவிர மருத்துவம், தொழிற்சாலை மற்றும் வானியலிலும் அது பெரிய மாற்றங்களை உருவாக்கிறது. இது வந்து மருத்துவத்திலையும் பயன்படுது, தொழிற்சாலையிலும் பயன்படுது, ஸ்பேஸ்னால் வான்வெளி அதுலேயும் பயன்படுகிறதுன்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் அப்படின்னா ஒலிபெருக்கின்னு சொல்லுவோம். அப்போ ஒலிபெருக்கில் எப்படி பயன்படுதுன்னு பார்ப்போம். ஸ்பீக்கர் அப்படின்னா ஒலிபெருக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்சைட் த ஸ்பீக்கர் ஏன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் இஸ் பிளேஸ்ட் இஸ் த ஃப்ரண்ட் ஆஃப் பர்மனன்ட் மேக்னெட். இதில் என்ன மேக்னெட் இருக்குது, ஒரிஜினல் மேக்னெட் இருக்குது, பர்மனன்ட் மேக்னெட் இருக்குது. த பர்மனன்ட் மேக்னெட் இஸ் ஃபிக்ஸ்டு ஃபார்ம்லி இன் த பொசிஷன் த wires the electromagnetic is mobile as the pulses of electricity pass through the coil of the electromagnet. The direction of its magnetic field is rapidly changed. அதாவது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் அப்படின்ட்டாங்க. This means that it is in turn attached to and rapidly from the permanent magnet. வைப்ரேட்டிங்னா அதிர்வடைதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேக் அண்ட் ஃபோர்த், அது பேக் ஃப்ரண்ட் என்னவோ வைப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பீக்கர்னாவே. த எலக்ட்ரோமேக்னெட் இஸ் அட்டாச்சு டு எ கவுன் மேட் ஆஃப் எ ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல். அதாவது வளையக்கூடிய தன்மை இருக்கிற பொருள் இதில் பயன்படுத்துகிறாங்க. சச் எஸ் அ பேப்பர் பிளாஸ்டிக் which amplifies this vibration pumping sound waves into the surrounding air towards our ears. நம்ம காதில் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா
இந்த இடத்துல ஒளிபெருக்கியின் உள்ளே ஒரு நிலைகாந்தத்தின் முன் மின்காந்தம் வைக்கப்படுகிறது. ரெண்டு காந்தம் இருக்குது, நிலைகாந்தம் இருக்குது, மின்காந்தம் இருக்குது. நிலைகாந்தம் அசையாமல் இருக்குமாறும் மின்காந்தம் இயங்கும் வகையிலும் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது நிலைகாந்தம் அதாவது பர்மனன்ட் மேக்னெட் ஃபிக்ஸடாக இருக்கும், இந்த எலக்ட்ரோ மேக்னெட் என்ன மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மின்காந்த சுருளில் வழியாக மின்சார துடிப்புகள் கடந்து செல்லும் போது அதன் காந்தப்புல திசை வேகமாக மாறுகிறது. அதில் வந்து கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம், அதோட திசை டைரக்ஷனாக சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டாங்க. இது நிலைகாந்தத்தில் ஈர்க்கப்பட்டும் விலக்கப்பட்டும் முன்பின் நகர்வதால் அதிர்வடைகிறது. இந்த கரண்ட் பாசதில் முன்னாடி பின்னாடி நகருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன் பொருளாகும். அதாவது மின்காந்தம் காகிதம் அல்லது பிளாஸ்டிக் போன்ற நெகிழ்வான பொருட்களால் ஒரு கூம்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது அதிர்வுகளை அதிகரிக்க செய்து நமது காதுகளை சுற்றியுள்ள சுற்றுகளில் உள்ள காற்று ஒளி அலைகளை ஊடுருவ செய்கிறது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து ஒளிபெருக்கி இருக்குது, பர்மனன்ட் மேக்னெட் இருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கும் உள்ள மூவாயிரம் என்னாகும் ஒரு சவுண்டு ஃபார்ம் ஆகும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5.10.2 கொடுத்துருப்பாங்க. அதாவது மேக்னெட்டிக் லிவியேஷன் ட்ரெயின்ஸு, அதாவது காந்த தூக்கல் தொடர்வண்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது தொடர்வண்டினே ட்ரெயின் சொல்லுவோம். காந்த தூக்கல்னால் அது மேக்னெட் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு the magnetic leviation maglev is method is by which an object is suspended with no support with the other than the magnetic field. In maglev train two sets of magnets are used, one set to repel and push the train. அதாவது ஒன்று வந்து விளக்கும், ஒன்று வந்து ஈர்க்கும், அது மாதிரி சொல்லியிருக்காங்க. up of the track than the another to the move the floating train. Heated at the great ஸ்பீடு வித்தவுட் த ஃப்ரிக்ஷன் இன் திஸ் ஃப்ரிக்ஷனை உராய்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்த தூக்கல் முறையில் ஒரு பொருளானது மின்காந்த புலத்தினால் உயர்த்தப்படுகிறது. அதாவது காந்த தூக்கல்னால் ஒரு மின்காந்தத்தால் என்ன உயர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மின்காந்தத்தால் தூக்கப்படுகிறது. காந்த தூக்கல் தொடர்வண்டியில் இருவகை காந்தங்கள் பயன்படுது. இதில் எத்தனை மேக்னெட் இருக்குது, ரெண்டு காங்க இருக்குது. ஒன்று சக்கரத்தை விலக்கி தொடர்வண்டியை தண்டவாளத்தில் இருந்து மேலே தூக்குகிறது, தண்டவாளத்திலிருந்து மேலே தூக்க ஒன்று பயன்படுது. மற்றொன்று வண்டியை முன்புறம் வேகமாக தள்ளுகிறது. அதாவது ஒரு மேக்னெட் வந்து மேலே தூக்குது. அதாவது மேக்னெட் வந்து பார்த்தோம்னா ட்ரெயினுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரெயினை வந்து தண்டவாளத்திலிருந்து கொஞ்சம் மேலே தூக்கவும் ட்ரெயினை வந்து முன்னோக்கி தள்ளவும் ஒரு மேக்னெட் பயன்படுது. அப்போ 2 மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தொடர்வண்டி காந்தத்தின் தத்துவத்தின் அடிப்படையில் வண்டியின் நிலைத்தன்மையையும் வேகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய வழியாக நகர்கின்றது. அதாவது வேகத்தை கட்டுப்படுத்தும், வேகத்தை அதிகரிக்கும். எது தான் பயன்படுது, மேக்னெட் தான் பயன்படுது அப்படின்ட்டாங்க. அந்த பிக்சர் நம்ம ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த மேக்னெட் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெயின். இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். த டெக்னாலஜி தேர் இஸ் த நோ மூவிங் பார்ட். த ட்ரெயின் ட்ராவல்ஸ் அலாங் எ கைட்வே. த மேக்னெட்ஸ் விச் கண்ட்ரோல்ஸ் த ட்ரெயின் ஸ்டேபிலிட்டி அண்டு ஸ்பீட் யூஸிங் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேக்னெட். இது வந்து எதாவது வச்சு பேசிக்காக ஒர்க் ஆகுது, மேக்னெட் வச்சு தான் இப்போ ஒர்க் ஆகுது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் சிஸ்டம் என்ன சொல்லுவோம், மருத்துவ பயன்பாடுகள் சொல்லுவோம். நவ் டேஸ் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ளே எ, இங்கே இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மருத்துவத்துறை. அதுதான் nowadays the electromagnetic field play the key role in the advanced medical equipments such as hypothermia, the treatments for the cancer, implants and magnetic resonance imaging, MRI scan பண்ணுறோம்ல அதை தான் சொல்கிறாங்க. The sophisticated the equipments working the based on the electromagnetism can be scanned even meant டீட்டெயில் ஃபார் த ஹியூமன் பாடி. அதாவது மனித உடல்களை பற்றி ஆராய இதை பயன்படுது. மெனி ஆஃப் த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் சச் த ஸ்கேன்ஸ், எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அதர் த எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்சோ பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபார் த ஃபங்க்ஷன். அதாவது தற்போது மின்காந்த புலங்கள் புற்றுநோய்க்கான உடல் வெப்ப உயர்வு, தற்போது மின்காந்த புலங்கள் புற்றுநோய்க்கான உடல் வெப்ப உயர்வு சிகிச்சை மற்றும் காந்த ஒத்திதிர்வு தோற்று வருவதற்கு போன்ற மேம்பாட்டு மருத்துவ உபகரணங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப கேன்சருக்கு பயன்படுத்த பண்ணிட்டாங்க. மின்காந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் பிற உபகரணங்கள் மனித உடலை பற்றி தகவலை எளிதில் ஸ்கேன் செய்து விடுகிறது. மனித உடலை பற்றி விசாரிக்க, அதாவது ஸ்கேன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் கொடுத்துருக்காங்க. when current pass through a wire, a magnetic field set up around the wire. This is called magnetic effect of current. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்னா, ஒரு கண்டக்டரில் கரண்ட் போச்சுன்னா கண்டிப்பாக என்ன உருவாகும், அந்த இடத்துல மேக்னெட் உருவாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.
the space surrounding the bar magnet in which the influence the form the magnetic force can be directed called magnetic field. எப்பயுமே magnetic force எது வரைக்கும் இருக்கோ அதான் magnetic field னு சொல்லுவோம். The path of the along which the free magnetic north pole and the magnetic field is called magnetic field lines. அதாவது magnetic force இருந்தாவே அந்த லைன்ஸை இமேஜினரி பண்ணிட்டு அதை என்ன சொல்லுவோம் magnetic lines அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா the magnetic field state of the current carrying the conductor is always right angles to the direction of the flow of current. அதாவது கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். டூ பேரலல் ஒயர்ஸ் கேரிங் த கரண்ட் இன் த சேம் டைரக்ஷன் அட்ராக்ட் த ஈச் அதர். அதாவது கரண்ட் போகிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆப்போசிட்டில் இருக்க என்ன அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டூ பேரலல் ஒயர்ஸ் கேரிங் ஏ கண்டக்டர் இன்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் ரிப்பல்சன் ஈச். அதாவது இரண்டு இணைக்கடத்திகள் இருக்கும்போது கரண்ட் ஒரே திசையில் போனால் அது என்னாகும் ஈர்க்கும், எதிரெதிர் திசையில் கரண்ட் போனால் எதிர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு the direction of the force in the current carrying a conductor is determined by the Fleming left hand rule. அதாவது ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட்னா இதில் 3 ஃபிங்கர்ஸு 4 ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணுவோம். அதை சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரோ மோட்டார் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தது. அதாவது கரண்ட்டுனால் அதாவது எலக்ட்ரிக் பவரை மெக்கானிக்கலாக மாற்றுறது எலக்ட்ரிக் மோட்டார். அதுக்கப்புறம் டிவைஸ் விச் த கன்வெர்ட் த எலக்ட்ரிக் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி. த ஃபெனோமினஸ் ப்ரொடியூசிங் த இண்டிவிஜுவல் கரண்ட் இன் த க்ளோஸ்டு சர்க்யூட் டியூ டு த சேஞ்ச் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் த சர்க்யூட் இஸ் கிவன் நவுன் எஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதாவது கரண்ட் கொடுக்குறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும், பர்மனன்ட் மேக்னெட் இருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கும். ரெண்டுக்கு நடுவில் உருவாக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லுவோம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லுவோம். த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட் இன் த கண்டக்டர் டிட்டர்மைன் இன் த ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல். இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஜெனரேட்டர் வந்து ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுறோம். த எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் இஸ் த டிவைஸ் யூஸ் த கன்வெர்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு த எலக்ட்ரிக் எனர்ஜி. இங்கே வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி என்னவோ மாறுது எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாறுது. அதாவது மின் மோட்டார் வேறு ஜெனரேட்டர் வேறு, அது ஆப்போசிட்டாக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. த எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் ஒர்க்ஸ் இன் த பிரின்சிபல் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதோட தத்துவமே கரண்ட் உருவாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் கன்வெர்ட் த லோ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஹை ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இஸ் த வைஸ் வெர்சா. அதாவது லோ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து ஹையும் மாற்றலாம், ஹையிலிருந்து லோவும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் மேக்னட்டிசம் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் லெசன் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் லெசனை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.